இப்போ ஏதாவது யோசிச்சு பார்க்குறீங்களா? படிக்கல நம்மளுக்கு வந்து மற்றவங்களே படிக்க வைக்கலங்க நம்மள. அவங்க கஷ்டத்தை சூழ்நிலை நம்ம அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, எம்ப்ளாய்டிங் வேலைக்கு போனால் வேலை கற்றுக்கலான்ட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பலம் கிடையாதுங்க. அதனால் நம்மளுக்கு எம்ப்ளாய்டிங் வேலை செஞ்சு முதலாளி தான் போயிச்சாங்க. தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு தாங்க மிச்சம். அந்த காலத்தில் வந்து குடும்ப சூழ்நிலை, நம்ம குடும்பம் இருக்கிறது சரக்கு சாப்பிடுவாரு. அப்போ நம்மளை படி வைக்கல அவர். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எம்ப்ளாய்டிங் வேலை போட்டு விட்டாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறந்தவங்க 3 பேருங்க. 3 பேருமே படிக்க வைக்கலையா? அவங்களாம் தம்பி அழுட்ட படித்தான், அழுட்ட படிக்க வச்சார். தங்கச்சி 5வது படிச்சது. நான் என்ன 3ஆவதோட அந்த வாத்தியார் சொல்லிட்டார், அவனுக்கு படிப்பு யாரில் இவர் சொல்லி தர மாட்டார் வாத்தியார். சரி அந்த வாரம் தூங்குவாருங்க, அந்த வாரம் தூங்குவார். அப்போ தப்பி தவறி அவர் தூக்கம் கெட்டு போச்சுன்னா நம்மளை பிடிச்சி அடியை நடிப்பார். அடி பயந்து ஸ்கூலில் போகல. எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கூட படித்த பசங்களாம்? எல்லாம் படிப்பு இடம் தான் போச்சு. அவர்கிட்ட ரொம்ப பேர் படிக்கல. இப்போ பரவாயில்ல. ஒரே வாத்தியார், அப்போல்லாம் ஒரே வாத்தியார் தான் வருவாங்களா? 2 வாத்தியார் இருந்தாங்க. கல்லூரில் ஒருத்தர் வருவார், கடம்பூரில் ஒருத்தர் இருந்தார்.